வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நான் கறிமிளகாய் குழம்பு கறி செய்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்திருக்கிறேன். இந்த கறிமிளகாய் கறி வெள்ள சோற்றுடன் சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாரி இருக்கும். நல்லா திக்கா இருக்குது. பால் விட்டு செய்திருக்கிறேன். நல்ல ருசியா இருக்கும். இதோட நாங்க மாசி சேர்க்கலாம், கருவாடு சேர்க்கலாம். நல்லா இருக்கும். நான் இது எப்படி செய்திருக்கேன்ன்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்திருக்கிறேன். முதல்ல இந்த கறிமிளகாய் எல்லாம் நாங்க சுத்தமா கழுவி வெட்டி எடுக்க வேணும். கறிமிளகாய நாங்க பிளந்து அதுக்குள்ள புழுகள் இருக்கும். புழு சில வேளை இருக்கும். நாங்க அப்ப அத சுத்தமா தான் பார்த்து கழுவி எடுக்க வேணும். நான் கழுவி எடுத்து எல்லாம் வெட்டி எடுத்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் எல்லாமே ஒன்றா தான் சேர்க்கிறேன். கறிமிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், பச்சை மிளகாய் 2, பூண்டு, கருவேப்பிலை, உப்பும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் ஒலிவ எண்ணெயும் சேர்த்து இதெல்லாம் ஒன்றடியாவே நான் சேர்த்து அடுப்பில் நான் வைக்க போகிறேன். தனித்தனியாக போட்டு எண்ணெயை சூடாக்கி போட்டாலும் சரிதான், இப்படி சேர்த்து வச்சாலும் எல்லாம் உண்டு தானே. அப்போ நான் கொஞ்சம் சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி நான் இதை செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சு கொஞ்சம் வதங்கிட்டுது பாருங்கள். கொஞ்சம் வதங்கிட்டு இந்த கறிமிளகாய் காரம் இல்லை, பெருசாக காரம் இல்லை, காரம் இல்லாத கறிமிளகாய். அதனால தான் நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் நான் சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயோடையே மிக்ஸ் பண்ணுவோம். அந்த எண்ணெயோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி விடுவோம். அந்த மிளகாய் பவுடர்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி இதாகி வரட்டும். பாருங்கள், பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு பிடிக்கும் கறிமிளகாய் மாசி போட்டு செய்யக்குள்ள நல்லா இருக்கும். நாங்கள் கறிமிளகாயோட மாசி கருவாடு எல்லாம் போட்டு செய்யலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கிட்டுது. நான் இப்போ தேங்காய் பால் சேர்க்குறேன். தேங்காய் பாலும் சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா நாங்கள் கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தான் நீங்கள் எங்களுடைய காணொளியை முதல் தடவையாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு மிகவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய பேர் எங்களுடைய காணொளி பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ கறி நல்லா பால் வற்றி நல்லா கட்டியாக திக்காக வந்துட்டுது. பாருங்கள், கறி செய்து முடிஞ்சது. ஒரு 5-6 நிமிஷத்துலேயே செய்திடலாம். இப்போ நாங்கள் ஒரு டிஷ்ஷுக்கு அதை மாற்றுவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. பாருங்கள், நல்லா இருக்குது. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நாங்களும் உங்களுடைய காணொளிகள் பார்க்குறோம். உங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஒருவருக்கொருவர் எப்போதுமே சப்போர்ட் பண்ண வேணும். எப்போதும் நாங்கள் யாரையும்